காலையில நல்லா வெயில்ல சுத்திட்டு ஈவினிங் போல தான் வீட்டுக்கே வந்தேன். 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 5 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வரணும்னு சொல்ட்டாங்க. ஸோ சட்டுப்புட்டுன்னு குளிச்சு கிளம்பிட்டு கசின் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்க போய் பூ வச்சுட்டு மறுபடியும் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஸோ மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லைட்டிங்ஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணு யாருமே வரல. நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்ப டைம் ஆயிடுச்சு வாங்க தட்டு ஜாமான்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பக்கத்துலேயே வந்து மண்டபத்துக்குள்ளேயே கோவில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் தட்டு ஜாமான்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ஆரத்தி தட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நானுமே என் கல்யாணத்துக்கு வந்து 21 ஆரத்தி தட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த டயத்துலலாம். இப்போ நினச்சி பார்த்தா கூட செம்ம ஃபீல் அதெல்லாம். ஃபேமிலியே சேர்ந்து எல்லாருமே ரெடி பண்ணோம். நல்லா ஜாலியாக போச்சு. மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து முடிச்சக்கப்புறம் ஆக்சுவலாக ஆரத்திக்கு வந்து நாங்கள் வந்து கிஃப்ட்ஸுமே கொடுப்போம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து. அது எல்லாமே முடிச்சுட்டு உள்ள என்ட்ரன்ஸ் அப்போ நல்லா ஜாலியாக கத்திட்டே போனோம். ஏன்னா மாப்பிள்ளை வீடு சைடு இல்லையா, கத்தி கத்தி டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து போயிட்டோம். நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா டிஜே போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு டான்ஸை போட்டுறான்னு சொல்லி டான்ஸை போட்டுருச்சு. இந்த மாதிரி vlogsலாம் பிடிக்கணும் மறக்காம நம்ம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.